வணக்கம், இது நம்ம பாலிசி ஹப். நான் உங்கள் அஞ்சு. ஆட்சியில் பங்கு அப்படின்றது இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் மட்டுமே எழுந்த குரல் கிடையாது. 1952, 1980, 2006, 2011 இந்த 4 வருடங்கள்லையும் திமுக காங்கிரஸ் இடையில் இந்த ஆட்சி பங்கீடு அப்படின்றது, ஆட்சியில் அதிகாரம் இல்லை அமைச்சரவையில் அந்த அதிகாரம் வேணும் அப்படின்ற பேச்சு அப்போவே பேச்சிலும் எண்ணங்களிலும் இருந்தது அப்படின்றதான். ஸோ இந்த 4 வருடங்களில் எந்தெந்த விதத்தில் ஆட்சியில் பங்கு அப்படின்றது கேட்டாங்க, அந்த கோரிக்கை நிறைவேறிச்சா இல்லை எதனால் அது கைவிட்டு போச்சு அப்படின்ற அந்த சின்ன வரலாறை பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறமா நடந்த முதல் தேர்தல் 1952 நடந்த பொது தேர்தலில் எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா 3 மாதங்கள் ஆட்சி அமைக்க முடியாமல் இருந்தது. எனக்கு அரசியல் தேவையில்லை அப்படின்ட்டு விலகி போன ராஜாஜி அவர்கள் அந்த தேர்தலுக்கு அப்புறமா அவர் தான் சிஎம் ஆகிறாரு தமிழகத்துக்கு. அந்த தேர்தலை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இதில் இந்திய கம்யூனிஸ்ட் 62 சட்டமன்ற தொகுதிகள் வச்சுருந்தாங்க. ஸோ கம்யூனிஸ்ட் நாங்கள் 62 சீட்ஸ் வாங்கியிருக்கோம், ஸோ ஒரு ஆட்சியில் பங்கு அப்படின்ற ரீதியில் ஆட்சி அமைக்க முடியும் அப்படின்ட்டு அவங்க நினச்சிருந்தாங்க. ஆனால் நடந்தது என்னமோ, காங்கிரஸும் அதன் கூட்டணி கட்சிகளும் சேர்ந்து 152 சீட்ஸ் வெற்றி பெற்றிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க பெரும்பான்மைக்காக இன்னும் கேட்டப்போ அவங்களுக்கு 200 உறுப்பினர்களுடைய ஆதரவு கிடச்சிது. ஸோ அதை தொடர்ந்து அவங்க 200 சீட்ஸ் வச்சுருந்தாங்க காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி. ஆனால் அதே நேரத்தில் ராஜாஜி அவர்களுடைய இந்த ஆட்சி அப்படின்றது ஒரு விதமான கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, ராஜாஜி அவர்கள் சிஎம்மாக இருக்கும்போது காமன்வெல்த் பார்ட்டியை கலைச்சிட்டு எம்எல்ஏ மாணிக்கவேல் நாயக்கர் காங்கிரஸில் சேர்றார். இவர் காங்கிரஸில் சேர்ந்ததுக்கு அப்புறமா இவருக்கு நில வருவாய்த்துறை அமைச்சரகம் கொடுக்கப்படுது. அவர் அதனுடைய அமைச்சராகிறார். இவர் மட்டும் இல்லாமல் இவர் கலைத்த அந்த காமன்வெல்த் கட்சியினுடைய 6 சட்டமன்ற உறுப்பினர்களும் காங்கிரஸ்லேயே இணைஞ்சுக்கிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். அதுக்கப்புறமா கொஞ்சம் ஆஃப்டர் சர்டன் பீரியட் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா என்ன ஆகுது அப்படின்னா, தமிழ்நாடு உழைப்பாளர் கட்சி, இந்த கட்சியிலிருந்து 19 சட்டமன்ற உறுப்பினர்கள் காங்கிரஸில் சேர்றாங்க. ஸோ அந்த கட்சியினுடைய தலைவராக இருந்த எஸ் ராமசாமி படையாச்சி, இவருக்கு உள்ளாட்சித்துறை அமைச்சராக இவர் பதவி ஏற்கிறார். ஸோ இன்னொரு கட்சியில் இருக்க ஒருத்தர் கொடுக்கல, ஆனால் 2 கட்சியிலேருந்து வந்தவர்களுக்கு இவங்களுடைய அமைச்சரவையில் அமைச்சர் பதவி அப்படின்றது கொடுக்கப்படுது அப்படின்றத பார்க்குறோம். ஸோ ராஜாஜி அவர்களும் காமராஜ் அவர்களும் அவங்களுடைய ஆட்சியில் வேற்று கட்சியிலேருந்து பிற கட்சியிலேருந்து தங்களுடைய கட்சிக்கு காங்கிரஸுக்கு சேர்ந்தவர்களுக்கு அமைச்சர் பதவி அப்படின்னு அந்த கட்சியிலேருந்து யாருக்காவது ஒருவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றதான் வரலாறு. 1980 பார்த்தோம் அப்படின்னா எம்ஜிஆர் அவர்களுடைய தலைமையில் பிற கட்சிகள் எல்லாமே சேர்ந்து ஒரு கூட்டணி அமைதி. என்னென்ன கட்சி அப்படின்னு பார்த்தோன்னா, இந்திய கம்யூனிஸ்ட், வலது கம்யூனிஸ்ட், தமிழ்நாடு காமராஜ் காங்கிரஸ், மக்கள் கட்சி, கிறிஸ்தவ ஜனநாயக முன்னணி, கவாய் குடியரசு கட்சி. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா திமுகவும் காங்கிரஸும் அவங்க கூட்டணியில் ரொம்பவே இன்டாக்டாக இருக்காங்க. அங்கே கூட்டணி கன்ஃபார்ம் அப்படின்னு நிலையில் இருக்காங்க. ஏன்னா பாராளுமன்ற வெற்றி அவங்க அங்கே லீட் பண்ணிச்சு. அந்த கூட்டணியில் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா, முஸ்லீம் லீக், தேசிய ஃபார்வர்ட் பிளாக், பசுமன் தேவர் கட்சி, உழைப்பாளர் கட்சி, சக்திதாசன் இந்திய குடியரசு கட்சி, கிறிஸ்தவ ஜனநாயக முன்னணி. இங்கேயும் ஒரு கிறிஸ்தவ ஜனநாயக முன்னணி இருந்ததுன்னு பார்த்தோம். ஸோ இது ஒரு பிரிவு, அது இன்னொரு பிரிவு அப்படின்ட்டு ஒரு கட்சியினுடைய 2 பிரிவுகள். ஸோ ஒன்று ஏடிஎம்கே கூட இருக்குது, இன்னொன்று டிஎம்கே கூட இருக்குது. ஸோ டிஎம்கே என்ன பண்ணுறாங்க, 109 சீட்டில் கண்டெஸ்ட் பண்ணுறாங்க. காங்கிரஸ் 109 சீட்டில் அவங்களும் கண்டெஸ்ட் பண்ணுறாங்க. 2 பேரும் கரெக்டாக சரிசமமாக 109 அப்படின்றத பிரித்து எடுத்துக்கிறாங்க. ஜனதா கட்சி 95 சீட்டில் தொகுதியில் கண்டெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இதில் எம்பி சுப்பிரமணியம் அவர்கள் திமுகவில் இருந்து காங்கிரஸுக்கு போனவர். இவர் காங்கிரஸுடைய தமிழக காங்கிரஸுடைய தலைவராக மாறுறாரு சுப்பிரமணியம் அவர்கள். ஸோ அந்த நேரத்தில் அங்கே ஒரு பேச்சு அடிப்படுது. என்ன அப்படின்னா, முதல்ல தேர்தல் முடியட்டும், ஏன்னா 109 109 ஒரே மாதிரி நிற்கிறாங்க, தேர்தல் முடியட்டும், முடிஞ்சதுக்கு அப்புறமா எந்த கட்சி அதிகமான சீட் ஜெயிக்குதோ அதுக்கப்புறமா நமக்கு சிஎம் யாரு அப்படின்றத நம்ம பேசலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சு உள்ள நடக்குது. அதை காங்கிரஸினுடைய தேர்தல் பார்வையாளர்கள் ஆர் வெங்கட்ராமன் மற்றும் ராம்கோபால் ரெட்டி, இவங்க 2 பேருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா, எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா சிஎம் யாரு அப்படின்றத முடிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால்
திமுகவுடைய வேண்டுகோளுக்கு இணங்க, அவங்க கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க இந்திரா காந்தி அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை திமுகவுடைய கூட்டணி ஜெயிக்குது அப்படின்னா திரு கருணாநிதி அவர்கள் தான் வந்து சிஎம் அப்படின்றத இந்திரா காந்தி, காங்கிரஸுடைய தலைமை இந்திரா காந்தி அவர்கள் இல்லை அப்படின்றத சொல்லிட்டாங்க. அதாவது எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒன்று பார்க்க வேண்டிய தேவையில்லை, கருணாநிதி அவர்கள் தான் சிஎம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் காங்கிரஸ் அமைச்சரவையில் அவங்களுக்கான இடம் வேண்டுமா, கொடுப்பாங்களா என்ன அப்படின்றத பற்றி எதுவுமே பேசாமல் விட்டுட்டாங்க. ஆனால் கருணாநிதி அவர்கள் தான் சிஎம் அப்படின்றத இந்திரா காந்தி அவர்கள் வந்து உறுதி பண்ணிட்டாங்க. மே 28 இருந்து 31 வரைக்கும் எலெக்ஷன் நடக்குது. இந்த எலெக்ஷனுடைய ரிசல்ட் ஜூன் 1 வருது. அதாவது 1980 நடக்கிற இந்த எலெக்ஷன். ஸோ ஜூன் 1 ரிசல்ட் வந்தப்போ திமுகவில் யார் சிஎம் ஆவாங்க, யாருக்கு எவ்வளோ தொகுதி கொடுக்கணும், இல்லைனா அமைச்சரவை கிடைக்குமா இப்படின்ற மாதிரி பல குவாரல்ஸ் வந்து அந்த கட்சியில் நடந்தது. ஆனால் ஜூன் 1 எலெக்ஷன் ரிசல்ட் வரும்போது ஜெயிச்சது என்னமோ ஏடிஎம்கே தான். அப்போது ஆட்சி கலைக்கப்பட்டு அதுக்கப்புறமா நடந்த தேர்தலாம் அந்த எலெக்ஷனில் ஏடிஎம்கேயோட ஆட்சி கலைக்கப்பட்டு மறுபடியும் எம்ஜிஆர் அவர்கள் வந்து சிஎம் ஆகுறாங்க. 128 அப்படின்ற தனி பெரும்பான்மையை வந்து ஜெயிக்கிறாங்க. அதே நேரத்தில் 109 நின்று அவங்களுடைய சீட்ஸ், அதாவது திமுக காங்கிரஸுடைய பார்த்தோம் அப்படின்னா திமுக வந்து 38 ஜெயிக்கிறாங்க, காங்கிரஸ் வந்து 30 வந்து ஜெயிக்கிறாங்க. ஸோ அந்த வருடமும் வந்து கூட்டணி ஆட்சி நடக்குமா இல்லையா அப்படின்ற ஒரு இது வந்து அங்கேயும் கலைஞ்சு போயிடுச்சு. ஏன் அப்படின்னா எம்ஜிஆர் அவர்கள் அதிமுக வெற்றி பெற்று எம்ஜிஆர் அவர்கள் சிஎம் ஆனதுனால. அடுத்தது அப்படியே 2006 பார்த்தோம் அப்படின்னா யாராலையும் மறக்க முடியாது. 2006 ஜெயலலிதா அவர்கள் யூஸ் பண்ண அந்த ஒரு வேர்டு, அதாவது மைனாரிட்டி டிஎம்கே அப்படின்ட்டு எப்போவுமே அவங்க வந்து வசைப்பாடுறது உண்டு. ஏன் அப்படின்னா திமுக மைனாரிட்டி கவர்மெண்ட் தான் வந்து அப்போது அமைச்சிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்குன்ற தனி பெரும்பான்மை இல்லாமல் கூட்டணியுடைய தயவில் தான் இருந்தாங்க அப்படின்றது. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா திமுகவுக்கு அப்போது இருந்த சீட் வெறும் 96 தான். ஆனால் காங்கிரஸ் மற்றும் பாமகனுடைய சப்போர்ட்டில் வந்து திமுக 5 வருஷம் வந்து ரூல் பண்ணி முடிக்கிறாங்க. ஸோ 2006 இருந்து 2011 வரைக்கும் அவங்க வந்து ரூல் பண்ணுறாங்க. அப்போ கூட காங்கிரஸுக்கு அந்த அமைச்சரவையில் வந்து பங்கு கொடுக்கல. ஏன்னா காங்கிரஸ் பாமகவோட தயவு இல்லைன்னா இவங்களால் வந்து ஆட்சி அமைச்சிருக்க முடியாது. ஏன்னா 96 தான் சீட். ஏன்னா இப்போ பாராளுமன்றத்திலே வந்து சொல்கிறது தானே, மோடி அவர்களுக்கு வந்து தனி பெரும்பான்மை இருக்குது. ஆனால் இருந்தாலும் சந்திரபாபு நாயுடு அவர்களும் நிதிஷ்குமார் அவர்களும் போயிட்டாங்க அப்படின்ட்டா பிஜேபி என்டிஏ கூட்டணி அவ்வளவுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த வருஷத்தை பார்த்தோம் அப்படின்னா 2006 இவங்களுக்கு வெறும் மெஜாரிட்டி கூட இல்லை, வெறும் மைனாரிட்டியில் தான் இவங்க இருக்காங்க. அப்படி இருக்கும்போது 2 கட்சிகள் தயவில் இருந்தாங்க. ஆனால் அன்னைக்கு அதை வந்து சரியாக காங்கிரஸோ பாமகவோ பயன்படுத்தாமல், இல்லை திமுகவோ அந்த வாய்ப்பை கொடுக்காம அப்பவும் வந்து நடக்கல. ஆனால் அன்னைக்கும் வந்து ஆட்சியில் பங்கு அப்படின்ற குரல் வந்து எழுந்திருக்குன்னு சொல்லலாம். அந்த குரல் 2011 வரைக்கும் அப்படியே ஷிஃப்ட் ஆகி அந்த தேர்தலையும் பேசும் பொருளாக மாறிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். காங்கிரஸ் தலைவர் EV.K. இளங்கோவன் அவர்கள் ஈரோடில் கொடுத்த ஒரு பிரஸ் மீட்ல என்ன சொல்றாரு அப்படின்னா, காங்கிரஸ் எந்த கட்சி கூட அலைன்ஸ்ல போகுதோ அங்க அவங்களுக்கான மினிஸ்ட்ரியை வந்து கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கான முதன்மையான இடம் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் கூட போனாலும் நாங்கள் கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதே நேரத்தில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சென்ட்ரலில் நாங்கள் ரூலில் இருந்தப்போ திமுகவும் வந்து எங்கள் கூட எங்களுடைய அமைச்சரவையில் இருந்தாங்க. அப்போ எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது இல்லையா, நல்லா தானே போச்சு அப்படின்றதுனால இங்கேயும் வந்து அதே மாதிரியான பங்கு வந்து கேட்கப்படும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே நேரத்தில் காங்கிரஸுடைய மாநில தலைவராக அப்போ இருந்தது யார் அப்படின்னா KV தங்கபாலு அவர்கள். ஸோ அவருடைய தலைமையில் ப. சிதம்பரம் அவர்கள், GK வாசன் அவர்கள், ஜெயந்தி நடராஜன் அவர்கள், K. ஜெயராமன் அவர்கள், இவங்க இத்தனை பேருடைய ஒரு குழு ஒன்று வந்து அமைக்கிறாங்க. ஸோ இந்த குழு எதுக்கு அப்படின்னா திமுகவோட அந்த பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு, தொகுதி பங்கீடும் சரி மினிஸ்ட்ரியும் சரி இதுக்காக பேசுறதுக்காக. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா திமுகவில் அன்னைக்கு துணை முதல்வராக இருந்த திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு முதலமைச்சராக இருக்காரு. ஸோ அவருடைய தலைமையில் பார்த்தோம் அப்படின்னா துரைமுருகன் அவர்கள், ஆற்காடு வீராசாமி அவர்கள், பொன்முடி அவர்கள், TR பாலு அவர்கள், இவங்க இத்தனை பேருமான ஒரு குழு வந்து இவங்க அமைக்கிறாங்க தொகுதி பங்கீடு கூட்டணி பற்றி பேசுறதுக்காக. ஸோ அந்த இதை வந்து February 20, 2011 சண்டே ஈவினிங் வந்து இந்த விஷயம் நடக்குது. அண்ணா அறிவாலயத்தில் இவங்களுடைய பேச்சுவார்த்தை அப்படின்னு நடக்குது. அப்போ திமுக என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஆட்சியில் பங்கு வந்து கொடுக்க முடியாது, ஆனால் உங்களுக்கு கூடுதல் தொகுதி அப்படின்றத பற்றி வேணால் நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விஷயம் அப்படியே காங்கிரஸுடைய சென்ட்ரல் தலைமைக்கு வந்து எடுத்துகிட்டு போகப்படுது. ஸோ தங்கபாலு அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சென்ட்ரலில் ஆட்சியில் அதிகாரத்தில் மினிஸ்ட்ரி அமைச்சரவை கேட்கணும் அப்படின்ட்டு காங்கிரஸுடைய உறுப்பினர்களாக இருக்கட்டும், அதே மாதிரி தொண்டர்களும் அந்த ஆசைப்படுறாங்க அப்படின்னு சொல்லினா அந்த ஒரு கொஸ்டினாக இல்லை ஒரு வலியுறுத்தலை வந்து அவர் அந்த தங்கபாலு அவர்கள் சென்ட்ரல்லையும் வந்து அன்னைக்கு 2011 எலெக்ஷனில் வந்து எழுப்பியிருந்தார். 2006 திமுக வெறும் 132 தொகுதியில் நின்னதுனால தான் 96 ஜெயிச்சோம் நம்ம
வந்து மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக மாறிட்டோம். அதனால இந்த எலெக்ஷனில் நமக்கு வந்து அதாவது அப்போ 2006 வந்து அந்த நிலைமை ஏற்பட்டதுனால மெஜாரிட்டிக்கான 117 கூட நமக்கு கிடைக்கல அப்படின்றதுனால இந்த தேர்தலையும் அந்த சுச்சுவேஷன் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 2011 திமுக நம்ம ஒரு 180 கண்டிப்பாக கண்டெஸ்ட் பண்ணும் அப்படின்ற மனநிலையில் இருக்காங்க. ஸோ பாமகக்கு வந்து 31 தொகுதி கொடுக்குறாங்க. மீதம் இருக்கும் வந்து கட்சிக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு பிளான்ல வந்து இருக்காங்க. ஸோ கூட்டணி பேச்சுவார்த்தை அப்படின்றது வந்து டெல்லியில் நடக்குது. ஸோ அப்போ காங்கிரஸ் உடைய செய்தி தொடர்பாளராக இருந்த மனிஷ் திவாரி அவர்கள் பிரஸ் மீட்ல டெல்லியில் என்ன சொல்றாரு அப்படின்னா, மார்ச் 8 2011 அவர் சொல்றாரு, எலெக்ஷனுக்கு அப்புறமா மினிஸ்ட்ரி அமைச்சரவையில் பங்கு அப்படின்றது வந்து பேசப்படும் அப்படின்ட்டு அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் உடைய செய்தி தொடர்பாளர் திவாரி அவர்கள் வந்து சொல்றாங்க. ஆனா இன்னொரு விஷயம் அங்கே முக்கியமாக பார்க்க வேண்டும். இந்த 2011 தேர்தலில் தான் காங்கிரஸ் அவங்களுடைய ஆட்டத்தை வந்து ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் பேசப்படுற ஒரு விஷயம்தான், அண்ணா அறிவாலயத்தில் ஒரு சைடில் ரெய்ட் நடந்தது, இன்னொரு சைடில் வந்து அலைன்ஸ் பற்றி பேசப்பட்டது அப்படின்றது இன்னைக்கும் பலரும் வைக்கிற விஷயம். எப்பெல்லாம் திமுக வந்து அதிமுக பாஜக இடையிலான அந்த கூட்டணி பற்றி பேசும்போது அன்னைக்கே நீங்கள் வந்து இவங்கிட்ட மண்டிட்டு இருக்கிறாங்க, அவங்க காலில் விழுறாங்க அப்படின்னு சொல்லும்போது அண்ணா அறிவாலயத்தில் ஒரு ஃப்ளோரில் ரெய்டு, இன்னொரு ஃப்ளோரில் வந்து கூட்டணி பேசின கட்சி தானே உங்கள் கட்சி அப்படின்ட்டு சொல்கிற அந்த வரலாறும் இந்த 2011 தான். பிப்ரவரி 18 கலைஞர் டிவி ஆஃபீஸில் வந்து சிபிஐ ரைடு வராங்க. பிப்ரவரி 20 திமுக காங்கிரஸ் இடையிலான அந்த பேச்சுவார்த்தை அப்படின்றது தொடங்குது. அது அப்படியே தொடங்கி மார்ச் 11 தான் இந்த சம்பவம் அப்படின்றது நடக்குது. அதாவது அண்ணா அறிவாலயத்தில் இருக்கும் கலைஞர் டிவி அலுவலகத்தில் வந்து சிபிஐனுடைய ரெய்டு வந்து ஒரு பக்கம் நடக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா திமுக காங்கிரஸ் இடையிலான பேச்சுவார்த்தை அப்படின்றது நடக்குது. இன்னொரு பக்கம் திமுகவுடைய தலைவராக அன்னைக்கு இருந்த கருணாநிதி அவர்கள் வேட்பாளருக்கான நேர்காணல் வந்து நடத்துறாரு. தஞ்சாவூர் திருவாரூர்ல இருக்கும் அந்த வேட்பாளருக்கான நேர்காணல் வந்து இன்னொரு இடத்துல நடக்குது அப்படின்றத பார்க்குறோம். அண்ணா அறிவாலயத்தில் இருக்க கலைஞர் டிவிக்கு வந்து காலையில் 10:30 மணிக்கு எம்பி கனிமொழி அவர்கள் வந்து சேர்றாங்க. அவங்க கூடயே கலைஞர் டிவியினுடைய டைரக்டராக இருக்கும் அமிர்தம் அவங்களும் வராங்க. இவங்க மட்டும் இல்லாமல் தயாளு அம்மா அவர்களும் வந்து வராங்க. கலைஞர் டிவி அதாவது அண்ணா அறிவாலயத்துக்கு வந்து வராங்க அந்த ரெய்டு சம்பந்தமாக. ஸோ ஒரு 10:45 ஆகும்போது டிஎஸ்பி, உமன் ஆஃபீஸர்ஸ் அஃபீஷியல்ஸ், அதுக்கப்புறமா சிபிஐ ஆஃபீஸர்ஸ் இவங்க எல்லாருமே வந்து ஒரு குழு வந்து அங்கே வராங்க. ஸோ அதுக்கப்புறமா மத்திய புலனாய்வுத்துறை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தயாளு அம்மா அவர்களை வந்து அண்ணா அறிவாலயத்தில் இருக்கும் பேராசிரியர் ஆய்வு நூலகம் இந்த இடத்துல வச்சு விசாரணை அப்படின்றது நடக்குது. இவங்க கிட்ட மட்டும் இல்லாமல், அதாவது தயாளு அம்மா கிட்ட மட்டும் இல்லாமல் கனிமொழி அவர்கள்கிட்டையும் விசாரணை நடக்குது. கிட்டத்தட்ட 3 மணி நேரம் இந்த விசாரணை அப்படின்றது வந்து நடந்தது. ஒரு இடத்துல தொகுதி பங்கீடு, இன்னொரு இடத்துல வேட்பாளருக்கான நேர்காணல், இன்னொரு இடத்துல சிபிஐ ரெய்டு அப்படின்றது நடந்துட்டு இருந்தது. ஸோ அறிவாலயம் இன் தலைப்பு செய்தி அப்படின்றது அன்னைக்கு வந்து நடந்துட்டு இருந்த விஷயம். ஸோ சிபிஐனுடைய இந்த விசாரணைக்கு அப்புறமா உள்துறை அமைச்சராக அன்னைக்கு இருந்த ப. சிதம்பரம் அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்களுக்கு 60லேருந்து 80 சீட்டு வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. திமுக தரப்புல வந்து 63 சீட் வந்து காங்கிரஸுக்கு கொடுத்துருக்காங்க. ஏப்ரல் 1 சேலத்தில் தங்கபாலு அவர்கள் கொடுத்த பிரஸ் மீட்ல என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆட்சியில பங்கு அப்படின்றத பத்தி எல்லாமே வந்து எலெக்ஷனுக்கு அப்புறமா வந்து பேசப்படும் அமைச்சரகத்தில் பங்கு அப்படின்றது. ஆனா கருணாநிதி அவர்கள் தான் சிஎம் அப்படின்றது வந்து அவர் சொல்லியிருந்தார். 1980 எம்ஜிஆர் அவர்கள் ஜெயிச்சது அந்த வரலாறு தான் மறுபடியும் இங்க ரிப்பீட் ஆச்சு. இவ்வளவு விஷயங்கள் பண்ணிட்டும் 2011 தேர்தலில் மறுபடியும் அதிமுக தான் ஜெயிக்கிறாங்க. ஸோ இதில் அதிமுக தேமுதிக கூட்டணி, தேமுதிக அதிக சீட்டு வந்து வாங்குறாங்க அப்படின்றதுனால விஜயகாந்த் அவர்கள் வந்து எங்களுக்கு வந்து மினிஸ்ட்ரி இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருந்தார். ஆனால் அதே நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, அன்னைக்கு அதிமுக ஆளும் கட்சியாக மாறுது, தேமுதிக வந்து எதிர்கட்சியாக மாறுது. திமுகவுக்கோ காங்கிரஸுக்கோ அங்கே எந்த ஒரு ரோலும் இல்லாமல் அளவுக்கு ஏற்பட்டிருக்கு. இந்த அளவுக்கு அவங்க கூட்டணியில் ரைடு விட்டு இதெல்லாமே பண்ணி அவங்க வந்து ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு வந்து வேணும் அப்படின்னு பேசியிருந்தாங்க. ஆனால் அவங்க மறுபடியும் ஜெயிக்கலை. சேம் 1980 ரிப்பீட்டட் ஹியர். அதிமுக தான் இங்கேயும் வந்து வெற்றி பெற்றது. ஸோ மறுபடியும் இப்போ 2026 தேர்தலில் ஆட்சியில் அமைச்சரவையில் பங்கு கிடைக்குமா அப்படின்றத பற்றி பேசும்போது மறுபடியும் பார்க்குறோம் திமுக காங்கிரஸ் இடையில என்ன மாதிரியான குவாரல்ஸ் நடக்குது அப்படின்றது. டெய்லியும் வந்து மாணிக்கம் தாகூர் அவர்கள் என்னென்ன விஷயத்தை வந்து முன்வைக்கிறாரு அப்படின்றத பார்க்குறோம். செல்வப்பிரந்தி அவர்கள் மல்லிகார்ஜுன கார்கே எல்லாமே சந்திச்சு இல்லை இவங்க மேலே மாணிக்கம் தாகூர் அவர்கிட்டும் பிரவீன் சக்கரவர்த்தி மேலே எல்லாமே வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றது வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னொரு பக்கம் ஸ்டாலின் அவர்கள் வந்து மேடையிலே பேசும்போது என்ன சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு ஒரு நேர்காணலில் அவர் பேசும்போது சொல்றாரு, இல்லை ஆட்சியில் பங்கு அப்படின்றது ஒத்து வராது, திமுகவுக்கு மாநில அரசினுடைய இதுக்கு ஒத்து வராது அப்படின்றத ஸ்ட்ராங்காக வந்து திமுக வந்து முன்னெடுத்து வச்சுது. ஆனால் இதே நேரத்தில் என்டிஏ கூட்டணியை தான் இப்படிலாம் நடக்கும், இப்படிலாம் இது பண்ணுவாங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அவங்க டாக்டிக்காக என்ன பண்ணுறாங்க என்டிஏ கூட்டணி அப்படின்ட்டா நயினார் அவர்கள்கிட்ட கேட்கப்படுது, ஆட்சியில் வந்து உங்களுக்கு பங்கு இருக்குமா என்டிஏனுடைய கூட்டணி அமையும் போது அப்படின்னு கேட்கும்போது நயினார் அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நாங்கள் கேட்கவும் இல்லை அவர்கள் மறுக்கவும் இல்லை அப்படின்றாங்க. அதாவது கூட்டணியில் வந்து ஆட்சியில் பங்கு வேணும் அப்படின்றத நாங்கள் ஏடிஎம் கிட்ட கேட்கவும் இல்லை, அவங்க மறுக்கவும் இல்லை அப்படின்றத சொல்கிறாங்க.
ஸோ ஃபஸ்ட்டு எலெக்ஷன் முடியட்டும் அப்படின்ற டைமில் தான் இருக்காங்க. இதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு தான் நம்ம வந்து ஆந்திரா எலெக்ஷன் எடுத்துக்கலாம். சந்திரபாபு நாயுடு அவர்கள் என்ன ஏது யாருக்கு கொடுக்குறாங்க எது பற்றியுமே பேசலை. ஜெயிச்சதுக்கு அப்புறமா இன்னொரு கட்சியை சார்ந்தவர் தான் வந்து பவன் கல்யாண் அவர்கள். ஸோ அவர் வந்து அங்கே இருக்க டெப்யூட்டி சிஎம்மாக மாறுறாரு. பாஜகவை சார்ந்த ஒருத்தருக்கு வந்து மினிஸ்ட்ரியும் வந்து கொடுக்கப்படுது. ஸோ பொறுமையாக இருங்க, எலெக்ஷன் முடிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்ற தொனியில் தான் ஆந்திராவில் நடந்து. ஸோ அதே தான் இந்த என்டிஏ கூட்டணி நடக்குமா அப்படின்றதும் தெரியல. ஸோ திமுக காங்கிரஸுடைய கூட்டணி பங்கீடு என்ன மாதிரி இருக்கும், கூட்டணி தொடர்வாங்களா இல்லை வெளியில் போவாங்களா அப்படின்றத பற்றியும் தெரியல நமக்கு. நன்றி.